செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கோவில் ஆரோக்கியம் அருளும் சிவத்தலமாக பக்தர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது. பழமையான இந்த ஆலயம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. மருந்தீஸ்வரர் என அழைக்கப்படும் சிவபெருமான் உலகிலுள்ள உயிர்களின் நோய்களை தீர்க்கும் தெய்வமாக இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். உடல் மற்றும் மனநோய்கள் நீங்க பக்தர்கள் அதிக அளவில் இங்கு தரிசனம் செய்து வருகின்றனர். புராண கதைகளின்படி உலகில் நோய்கள் அதிகரித்த போது சிவபெருமான் மருந்தாக அவதரித்து உயிர்களுக்கு நலமளித்ததாக நம்பப்படுகிறது. அம்பாள் அபிராமி திரிபுர சுந்தரி அம்மன் கருணைமிகு தாயாக பக்தர்களுக்கு வரங்கள் வழங்குகிறார். இத்தலத்தில் நடைபெறும் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றால் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதனால் தினமும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருகின்றனர். ஆரோக்கியம் வேண்டி வழிபடும் முக்கிய தலமாக திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவில் விளங்கி வருகிறது. சொல்லுங்க. அதாவது நம்ம மருந்தீஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு உட்பட்டது. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார்களால் பாடல் பெற்ற தலம் ஆகையினால 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. அவருக்கு அது நமக்கு ஆதாரம்னா 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆதாரம். அதற்கும் முற்பட்ட கோவில் திருக்கச்சூர் நம்ம கச்சபேஸ்வரர் கோயில் இருக்குது கீழே. அங்கே திருமாலே ஆமை வடிவம் எடுத்து இறைவனை வழிபட்டதாக வரலாறு சொல்லுது. அதனால் அந்த கோயில் முன்பு, அதன் பிறகு இது மலையே மருந்து மண்ணே மருந்துன்றாங்க. மலை மேல் மருந்தே அப்படின்னு சுவாமியே அந்த பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பாடியிருக்கார். அதனால் ரெண்டுமே பாடல் பெற்ற தலம்தான். அதனால் இறைவன் திருவருளில் இது 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம். அதற்கு முன்னாடி இருக்குது நமக்கு ஆதாரம் 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட தலம். சிவாயனம் திருச்சிற்றம்பலம். மேலும் இங்கு 2 சித்தர் பீடங்கள் அமைந்துள்ளன. குழந்தைவேல் சித்தர் மற்றும் வீராசாமி சித்தர் ஆகியோரின் ஜீவ சமாதிகளும் இங்கு காணப்படுகின்றன. சொந்த ஊர் படப்பை. இந்த கோயிலுக்கு இங்கே இருந்து மண்ணே மருந்து மலையே மருந்து மருந்தீஸ்வரர் இருமிகமாக இவங்களாண்ட உடனே தவம் பண்ணிவிட்டு உடனே அங்கேயே உட்காந்து ஐயா கூட்டிகிட்டு போயினா அவர் உள்ளே போய் என்ன பண்ணுவார், 3 ஊர் ஏசை கட்டுன்னு அண்ணன் அவருக்கு படிச்சுட்டு தான் அப்புறம் சாப்பிடுவார். அப்படி வளர்ந்த பிறகு பசுமாட்டை கூப்பிட்டாருன்னா மூலிகை திறந்து அந்த பசுமாட்டில் பாலில் கசக்கி பாலில் போட்டாருன்னா தயிராயிடும். தயிர் கழுவி கொடுத்தாருன்னா ஒரு டம்ளர் மேலே சாப்பிட முடியாது. அது ஏன்னா உணவு உடம்பு வந்தால் அது கேட்டு நிலாயிடும். அப்படி வளர்ந்த பிறகு தெப்புக்கான தங்க மாற்றி இந்த ஒரு 16 கால் மண்டபம் நவகிரகம் கோயிலும் இந்த ஐயா கட்டினார். அவர் திருப்பூர் சோகண்டி வீராசாமி மௌனபுரி வீராசாமி அவர் கட்டினது முன்ன மண்டபம் கொடுப்பார். ராஜகோவில் பாதியில் நிற்கிது. அவர் கட்டினது இந்த காமௌண்டுக்குள்ளே போகிறார். இந்த சமாதி இந்த இடத்துல பார்த்தார். இவர் தான் காசிக்கு போனார். ஆமாம் ஆமாம். எத்தனை வயசில்? 10 வயசு. 10 வயசில் காசிக்கு போனார். என்ன நடந்தது? அது காசிக்கு போய் அவர் மூலிகை மருந்து நிறைய சித்தர். அவர் எல்லா மருந்தும் அவருக்கு தெரியும். எல்லாம் உங்களுக்கு உடம்பு முடியலன்னா உடனே இன்றைக்கி அந்த மருந்து கொடுத்தாருன்னா உடனே நல்லாயிடுமா. ஏன்னா ஒரு பூச்சி கையோ எது கச்சாலும் உடனே அவங்க இட்டுன்னு மருந்து கொடுத்துட்டு போவாங்க. இங்கேயே இருந்து இங்கே சமாதி ஆனார். இங்கே இருக்க மாட்டார். சமாதி அங்கே தான் கோயிலாண்டா இருப்பார். சமாதின்றதுனால இங்கே தான் சமாதி வச்சுட்டாங்க. ஒரு காசிலேருந்து மறைஞ்சாருன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் ஆமாம். இங்கே யாரோ மறைஞ்சு தான் இசுவனாண்ட வந்துட்டார். சிவகங்கை இவரை கூப்பிட்டு. எத்தனை வயசில் காசி போனார்? அதான் 10 வயசில் போனார். 10 வயசில் போனார். ஆமாம் ஆமாம். 10 வயசில் என்ன நடந்தது காசியில்? காசியில் போய் என்ன நடந்ததுன்னா அவருக்கு அவ்வளோ அந்த தானம் பண்ணும்போது அருள் நிறைய வந்துட்டு அவருக்கு ஒன்று இது சொன்னாவே அவருக்கு பழிக்கும். அப்போது பழஞ்சிலே அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், அவங்க கூட்டம் அப்பா அம்மா கூட்ட உடனே நான் உங்களுக்கு போல பண்ணுறேன், சிவனுக்கு தொண்டு செய்ய தான் போல பண்ணுறேன், நான் சிவனாண்ட தான் இருப்பேன், இனிமேல் என்னை பார்க்க கொள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுதான் அங்கே இருந்தவர் தான். இதிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கச்சூர் ஆலக்கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள தியாகேசர் அமுத தியாகர் என அழைக்கப்படுகிறார். பார்க்கடலை கடைக்கும் சமயத்தில் மந்தாரமலை மூழ்க தொடங்கிய போது திருமால் ஆமை வடிவம் எடுத்து அந்த மலையை தாங்கினார். இந்த ஆற்றலை பெற திருமாலி தலத்திற்கு சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆமை வடிவில் மகாவிஷ்ணு சிவனை வழிபட்டதால் இத்தலம் கச்சபேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலம் ஆலக்கோயிலாக விளங்குவதால் கச்சபவூர் என்ற பெயர் மக்கள் வழக்கில் கச்சூர் என மருவியுள்ளது. சுந்தரர் திருக்கழுக்குன்றம் வழிபட்டு திருக்கச்சூரை அடைந்த போது பசியுடன் அமர்ந்திருந்தார். அப்போது இறைவன் அந்தணர் வடிவில் ஊரில் உள்ள அடியார்களின் வீடுகளிலிருந்து உணவு பெற்று சுந்தரரின் பசியை தீர்த்தார்.
இதனால் மனமகிழ்ந்த சுந்தரர் இறையருளை போற்றி முதுவாயூரி என்னும் பதிகம் பாடினார். இந்த ஸ்தலத்தின் முக்கிய சிறப்பும் வரலாறும் மிகவும் புகழ்பெற்றதாகும். இது திருவண்ணாமலைக்கு அடுத்த முக்கிய தலமாகவும் கருதப்படுகிறது. கிரிவலம் நேரங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேற்றி இங்கு உள்ள மலையை சுற்றி வழிபடுவது வழக்கமாகும். இந்த ஸ்தலம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.